எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 3.5 ஏக்கர் விவசாய நிலம் தாங்க. இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக்காவில் இருக்குதுங்க. கோபி விட்டு கோயம்புத்தூர் போகிற மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டருங்க இந்த பூமிக்கு. இந்த பூமி பார்த்திங்கனாக்கா கிழக்கு பார்த்த பூமிங்க. தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது. தார் ரோடு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 100 அடி தார் ரோடு இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு, ஒரு போரு, 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. கிணறு வந்து கூட்டு கிணறுங்க. வாரத்தில் 6 நாளைக்கு இந்த பங்கு உண்டு. ஒரு பங்கு மட்டும் இந்த பக்கத்தில் இருக்கிற வாழை போட்டிருக்காங்க, அவங்களுக்கானதுங்க. இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு போரு இருக்குங்க, தனி போரு. ஒரு ஃப்ரீ சர்வீஸு தனி இதுங்க. ஒரு இபி சர்வீஸும் ஒரு கிணறும் பங்கில் இருக்குதுங்க. இந்த பூமி பார்த்திங்கனாக்கா ஒரு 100 அடி ரோடு பேஸில் உள்ளே வந்துட்டோம்னாக்கா, ஒரு 150 அடி உள்ளே வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இடம் வந்து பார்த்திங்கனாக்கா குபேர மூலையில் அப்படியே இடம் படர்ந்து கிடக்குதுங்க. குபேர மூலையில் இடம் வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சிருக்கு, அகலமாக இருக்குங்க. ஒரே சதுரமாக இருக்குதுங்க. எங்கேயுமே வால் மாதிரி இழுத்த மாதிரிலாம் இருக்காதுங்க. ரோடு பேஸ் மட்டும் ஜல மூலையிலேருந்து உள்ளே என்ட்ராகிற மாதிரி இருக்கும். குபேர மூலை நல்லா பெருசாக இருக்குங்க. பாருங்கள், இதை நம்ம போயிட்டுருக்கிறது குபேர மூலை. இது இந்த வீடுகள்லாம் பார்த்திங்கனாக்கா பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற வீடுகளுங்க. இந்த வீடுடைய எட்ஜு தான் இந்த மேற்கு பக்க பவுண்ட்ரிங்க. இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒட்டுன பூமி, பங்கு பூமியிலெல்லாம் வாழை பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு. இந்த வாழை எல்லாமே வந்து இந்த பூமியுடைய பங்கு பூமியில் இருக்குங்க, ஒட்டுன பூமியில் இருக்குதுங்க. மொத்தம் 3.5 ஏக்கருங்க. இதில் வந்து ஒரு பழைய ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க. நல்ல பெரிய வீடு, ஓட்டு வீடு. ஒரு 3-4 ரூம் இருக்கக்கூடிய ஒரு பழைய ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா தெற்கு பக்கமும் ஒரு மண் தடம் இதுக்கு அக்சஸ் இருக்குதுங்க. தெற்கு பக்கத்தில் 2 பக்கம் இருந்து ரோடு இது இருக்குது. மெயின் தார் ரோட்டில் இருந்து ஒரு 100 அடிக்கு ஜலமூலையில் உள்ளே என்ட்ரானோம்னா உள்ளே வந்தோன்னா ஏரியா ஃபுல்லாக பெருசாக இருக்குதுங்க. குபேர மூலை இழுத்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் தெற்கு பக்கத்தில் இருந்து தார் ரோட்லேருந்து ஒரு மண் ரோடு ஒன்று வருது, அதுவும் அப்செக்டடு இந்த பூமிக்குங்க. பாருங்கள், இந்த வெள்ளையாக ஒரு பாறை மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அந்த பாறை கிட்ட தான் போர் இருக்குங்க. பாறையில் போர் ஓட்டியிருக்காங்க. நல்ல தண்ணி குறையாமல் இருக்குதுங்க. 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. பாருங்கள், இந்த மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல தான் அந்த இன்னொரு தடம் ஒன்று வருதுங்க, மண் தடம் வருது. 2 பக்கம் ரோடு அக்சஸ் இருக்குது. இது வந்து ஒரே ஆளாக இல்லாமல் 2 பேராக பிரித்து வாங்கி வச்சுக்கிட்டாலும் ரோடு பேஸு நல்ல சௌகரியம் இருக்குங்க. ஒரு கிணறும் ஒரு சர்வீஸ் ஒருத்தரும், ஒரு போரும் ஒரு சர்வீஸ் ஒருத்தரும் வச்சுக்கலாங்க. பிரிக்கிற அளவுக்கு நல்ல இடம் வந்து சௌகரியமான இடமா இருக்குதுங்க. பாரு, இதுதான் வீடு. இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வீடுங்க. அந்த காலத்து வீடு. நடுவில் முற்றம்னு சொல்லுவாங்க, அந்த முற்றம் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த இடத்துக்காரர் கேட்குற விலை ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கனாக்கா 50 லட்ச ரூபா கேட்குறாரு. பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தாங்க, பேசிக்கலாம். உங்களுடைய கிரயத்தோட டைமை பொறுத்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கோபி விட்டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் தானுங்க. தார் ரோட்டு மேலேயே இருக்குதுங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா 55 லட்சம் 60 லட்சம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இவர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்கிறதுனால ஒரு 50 லட்சம் வந்தால் கொடுத்துர்லாங்கிறாரு. அதுலேயும் வந்து நம்ம கரையத்தை பொறுத்து ரேட் குறைங்க. பாருங்கள், மெயின் ரோட்டிலேருந்து உள்ளே வரதுக்கான மேற்கு பக்கம் இருக்கிற தோட்டங்களுக்கு போகிறக்கான ரோடுங்க. இந்த ரோடும் இந்த இடத்துக்கு வந்து அக்செப்டபிள் தான் இருக்குதுங்க. பாருங்கள், இந்த வீடு தான் இந்த இடத்துக்கு உண்டான வீடு. பாருங்கள், நல்ல பழைய காலத்து வீடு, கார வீடுங்க. குடியிருக்கலாம், அந்த அளவுக்கு இன்னும் நல்லா தெளிவாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.